வணக்கம் நேயர்களே. நாம சிவராத்திரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட்டை வந்து கேட்டிருந்தாங்க. அதுலேயும் அறிவியல் பூர்வமான விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அதாவது நாம ஒரு மனிதனுடைய அறிவின் ஆழத்துக்கும் அகலத்துக்கும் தக்கவாறு தான் நாம விளக்கம் கொடுக்க முடியும். அதனால ரொம்ப நான் வந்து அன்பு வச்சிருக்கோம் உங்க மேல இல்லையா? அதனால வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா 7 கண்டென்ட்டா எழுதி அது 3 கண்டென்ட்டா வந்து சுருக்கியிருக்கேன். அதனால நான் வந்து சொல்ற கண்டென்ட் நான் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஒரு டிராவல் பண்றோம். நீங்க சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய முழிக்கும் போது கூட அந்த கண்டென்ட்டை கேளுங்க, தப்பு இல்லை. அதனால அந்த சப்ஜெக்டை விட்டு நான் எப்பயுமே டிராவலை விட்டு நான் வெளியில போக மாட்டேன், சப்ஜெக்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஆனா சப்ஜெக்டுக்கு தேவையானது அப்படின்றதாலதான் நான் பேசுறேன். இப்ப 3 கண்டென்ட் நம்ம பேச போறோம். அதாவது டிராவல் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. ஃபர்ஸ்ட் கண்டென்ட், இந்த சிவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு வானியல், ஒரு ஜோதிடத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு கண்டென்ட். அடுத்து சுவாசத்தினை பத்தின ஒரு சின்ன கண்டென்ட். அடுத்து சிவலிங்கத்தை பத்தின ஒரு சின்ன கண்டென்ட். இந்த 3 கண்டென்ட்டும் தெரிஞ்சாதான் சிவராத்திரி அப்படிங்கிற கண்டென்ட்டை நீங்க முழுசா புரிஞ்சுக்க முடியும். நீங்க 1000 வீடியோ பார்க்கலாம், ஆனா இந்த கண்டென்ட் உங்க மனசுல நிற்கும். நீங்க இது வரைக்கும் எங்கேயும் கேட்டதாகவும் இருக்காது. அதாவது சிவராத்திரினா என்ன? மாசி மாசம் வரக்கூடிய அந்த பிரதோஷ தினத்தை நாம வந்து என்ன பண்றோம்? அமாவாசைக்கு முன்னாடி, பிரதோஷம்னா 13வது திதி, அந்த 13வது திதி பிரதோஷ அந்த திதியை நம்ம என்ன பண்றோம்? மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஓகே, இது வந்து இந்த சிவராத்திரி என்னைக்கு வருது அப்படிங்கிறது. ஆனா சிவராத்திரினா என்ன, அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டென்ட்டை பார்ப்போம். இப்போ நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியில போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 சென்சஸ் நமக்கு இருக்கு, மனுஷனுக்கு இருக்கு. அதாவது சுவைக்கிறது, கேட்கறது, பார்க்கறது, நுகர்றது, தொடுறது. இப்போ ஜோதிடத்தை நம்ம வந்து வேதத்துல என்ன சொல்றோம்? வேதத்தின் கண் ஜோதிடன், வேதத்தின் கண் ஜோதிஷம் அல்லது ஜோதிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நான் வந்து நுகர்றேன்னு வச்சுக்கோங்களேன். என் பக்கத்துல, என் மூக்கு பக்கத்துல ஒரு பொருளை கொண்டு வந்து இல்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் நான் வாசனையை நுகர முடியும். என்னை தொடக்கூடியது வந்து ஒரு நல்ல காத்தரிசாவோ இல்லை யாராவது தொட்டாதான் நான் வந்து உணர முடியும். அதே மாதிரி எனக்கு சுவைக்கிறதுக்கு அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா நான் நாக்கில் வச்சுதான் வந்து அதை சுவைக்க முடியும். அப்பதான் அந்த ருசியை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? கேட்கறது அப்படிங்கிறத ஒரு டெசிபல், ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் அந்த டெசிபல் நம்ம கேட்க முடியும் இல்லையா? இந்த 5 சென்சஸ்ல கண் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர் பார்க்க முடியும் இந்த கண்ணுக்கு. அதுதான் இந்த 5 சென்சஸ்ல உள்ள ஒரு பவர். இந்த கண்ணுக்கு மட்டும் ஒரு பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடை இல்லை அப்படின்னா அதனுடைய ஒளி, ஊடுருவல ஒளியில தடை இல்லை அப்படின்னா பல லட்சம் கிலோமீட்டருக்கு நாம பார்க்க முடியும். இங்க இருந்து நிலாவை பார்க்க முடியும், சூரியனை பார்க்க முடியும், சுக்கரனை பார்க்க முடியும். இப்படி வெறும் கண்களால் கோள்களை பார்க்க முடியும் பல லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இல்லையா? இப்போ ஏன் ஜோதிடத்தை வேதத்தின் கண்ணு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் மகா சிவராத்திரி அப்படிங்கிற சப்ஜெக்டை விட்டு வெளியில போல. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் அமாவாசை என்னைக்கு, பௌர்ணமி என்னைக்கு, சூரிய கிரகணம் என்னைக்கு, சந்திர கிரகணம் என்னைக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஆஃப்டர் ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஜோதிடத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும்? சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அமாவாசை என்னைக்கு, பௌர்ணமி என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த கண்ணை, அந்த ஜோதிடம்ங்கிற கண்ணை நான் பயன்படுத்துறது மூலியமா அந்த கண், அகக்கண், அந்த ஜோதிடம்ங்கிறத ஒரு அகக்கண்ணா இங்க பாருங்க. அந்த கண்ணை நான் பயன்படுத்துறது மூலியமா இந்த வானியல்ல 100 வருடத்துக்கு முன்னாடி சனி எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சந்திரன் எங்க இருக்காரு, அமாவாசை என்னைக்கு நடக்கும், பௌர்ணமி என்னைக்கு நடக்கும் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 100 வருஷம் கழிச்சும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்து இந்த
அமாவாசை, பௌர்ணமி, இந்த சந்திர கிரகணம், இந்த மாதிரி இந்த வானியல் நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து இந்த பாரத கண்டத்தோட, இந்த கலாச்சாரத்தோட, ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தோட திருவிழாக்களோட ஒட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், தை மாசம் தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்திரை அழகருடைய திருவிழா, வைகாசி விசாகம். ஆக இந்த வானியல்ல பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு 365 நாள், 6 மணி நேரம், 9 நிமிஷம், 10.17 மைக்ரோ செகண்ட். இதுக்குள்ள இந்த நிலாவாகப்பட்டது, அதாவது இந்த பூமியோட துணைக்கோள், இந்த துணைக்கோள் என்ன ஆகும், 12 முறை சுற்றி வந்துடும். தன்னையும் சுத்திக்கிட்டு பூமியை வந்து சுத்திட்டு இப்படி 12 முறை சுத்தி வந்துடும். அதனாலதான் நம்ம மாதத்தை திங்கள்ங்கிறோம். அப்ப 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை, இந்த சர்க்கிள் 12 சைக்கிள். அதனாலதான் நம்ம 12 மாதங்கள், அதாவது திங்கள்னா மாதம்னு பேரு தூய தமிழ்ல, 12 திங்கள் 12 மாதங்களா 12 ராசிகளா வச்சிருக்கோம். ஓகே, அப்போ ஒரு மாதத்திலையும் ஏற்படக்கூடிய அந்த பௌர்ணமி, சூரியனுக்கு நேர் எதிராக இருக்கிற அந்த தினத்தை தான் நம்ம பௌர்ணமி அப்படிமோ. அதுதான் வந்து திருவிழாவா இருக்கும் அந்த மாசத்துல. உத்தராயண காலத்துல ஆண் தெய்வங்களுக்கு வந்து திருவிழாவும், தட்சிணாயன காலத்துல 6 மாத காலத்துல வந்து பெண் தெய்வங்களுக்கு, அம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி வந்து பெண் தெய்வங்களுக்கு உண்டான திருவிழாவா நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துல இருக்கும். அதனாலதான் அந்த வானியலுக்கும் நம்மளுடைய அந்த திருவிழாக்களுக்கும் ரொம்ப முக்கிய தொடர்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நான் மகா சிவராத்திரி அப்படிங்கிற சப்ஜெக்டை விட்டு வெளியில போகலாம், டிராவல் பண்ணுங்க கூட. ஓகே, அப்போ இந்த மகா சிவராத்திரிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு, ஏன் விடிய விடிய நம்ம முழிக்கணும் இல்லையா? அதாவது தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் சக்திக்கு 9 ராத்திரியும் நம்ம கொண்டாடுறோம். அதுதான் நவராத்திரி. அதாவது வட இந்திய மாநிலங்கள்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. நாம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாம அதை கொஞ்சம் தென்னகத்திலையும் கொண்டாடுறோம். ஆனா தென்னகத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அந்த எல்லாரும் வந்து கும்பிடுறது வந்து மகா சிவராத்திரி. மாதம் மாதம் சிவராத்திரி வருது, ஏன் அந்த மகா சிவராத்திரிக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வானியல் அல்லது நம்மளுடைய உடம்பு அல்லது சுவாசம் அல்லது நம்மளுடைய இந்த பிராணசக்தி, இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால தான் அந்த தை மாசம் வரக்கூடிய அந்த பிரதோஷ தினத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற நாளை தேர்ந்தெடுத்து கும்பிடுறோம். இதை நாம முன்னோர்கள், அதாவது ரிஷிகள், முனிகள், சித்தர்கள் அப்படிங்கிறவங்க கண்டு உணர்ந்து மறைநூல்கள்ல சொன்னது மட்டும் இல்லாம வழிகாட்டிட்டும் போயிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு முடிஞ்சிச்சு, ஜோதிடம் ஏன் வானியல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து 2வது கண்டென்ட்.